ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் சருபு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். இப்போ தான் டியூட்டி நைட்டில் ஆரம்பித்து கஃபீலுக்கு தோப்பை வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு காட்டணும்னா மெயின் ரோட்டில் ஆப்போசிட்டாக சுற்றி வரணுமேன்ட்டு நான் இப்படியே கடைக்கு போய் அந்த மெடிக்கல் இருக்குல்ல, நாதி மெடிக்கலு, அதுக்கு பக்கத்தில் உள்ள டைலர் கடையில் துணியை வாங்க போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கேன் நண்பா. ஒன்றும் இல்லை, கஃபீலு ஃபோன் அடித்து இந்த தோப்பை போய் வாங்கிட்டு வா, எவ்வளோ காசுனா நின்று ஃபோன் அடி அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு இங்கே வரத்துக்குள்ளே நல்லா தூங்குற, ஃபோன் அடிச்சுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டாரு. நான் எங்கே தூங்குறேன், வேலை இல்லாதனால தான் தூங்குறேன் அப்படின்னேன். வேலை இருந்தால் நான் ஏன் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வந்தேன் நண்பா. ஓகேங்களா? இருங்க, மெயின் இந்த விஷயம், ரோடை கிராஸ் பண்ணும்போது காரு இல்லை, பார்த்து உஷாராக கிராஸ் பண்ணோம். அது இல்லாமல் போலீஸ் வரக்கூடாது. போலீஸ் வந்துச்சுன்னா 100 ரியல் ஃபைனு. அதே மாதிரி இப்போ இந்த சைடு பார்த்துக்கணும். ஓடிடுறேன், கார் வரல. அம்மாடியா, இந்த டைலர் கடைக்கு தான் போகிறேன். மெடிக்கலுக்கு பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. இதுக்கு தான் தோப்பு தைக்கிற கடை, பார்த்தா தெரியும். டைலர் கடைக்கு போயிட்டு தோப்பை வாங்கிட்டு வரேன். தோப்பு தைக்கிற கடை. சலாம் அலைக்கும். நண்பா, அவரு 350 ரூபா ஒரு தோப்பு தைக்கிறதுக்கு 350 ரியால் கேட்டாரு. கஃபீல் கார்டில் போட்டு விட்றேன்ட்டாரு. கார்டில் போட்டு விட்டா அவங்களுக்கு கஃபீலுக்கு போகும், பிரச்சனையாகி அந்த காசு வரத்துக்கு இழுத்தடிக்கும், நிறையா போய் சேருதுன்னு ஒரு பிரச்சனை வரும்னு வச்சுக்கலாம். இவங்களாம் வேலைக்கு வந்தவங்க தானே. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காசை நம்ம ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஒரு 10 ரூபா தரேன்டாரு. பக்கத்துலேயே தான் இருக்குது பேங்கு. எனக்கு 10 ரூபா தரேன், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருக்குது ஏடிஎம்மு. காரை அங்கே ஆப்போசிட்டில் விட்டுருக்கேன். ஆனால் நடந்து அந்த பேங்கில் போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கேயே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. சரின்னு போய் 350 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் 10 ரூபா தரேங்கிறான். நீ உனக்கு 10 ரூபா எடுத்துக்க அப்படின்னா, சரி ஏன் வர 10 ரூபா விடுவான். ஒரு 4 கடையை தாண்டோன்னே காசு 10 ரூபா கிடைக்கிது. ஓகே தானே, இதில் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இது நியாயமான விஷயம் தானே. இதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. நிறைய பேர் காரு இது பண்ணிட்டு வராங்க. சாண்ட்விச் கடை. அடுத்தது இது என்ன கடை? எல்லாம் சாப்பாடு கடையாக தான் இருக்கும் நண்பா. இந்த இடத்துல மறந்துட்டு வந்து அப்படியே விழுந்துருவாங்க. இங்கே ஏடிஎம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டானோ. பேங்கே வந்துருச்சு, நம்ம பேங்கு எஸ்என்பி பேங்க். அந்த பேங்க்குள்ளே போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நிறைய பேர் எவ்வளோ டிராஃபிக்காக வருது பாருங்க. காரு ஊருப்பட்ட காரு வருது. இங்கே தான் மேடம் ஜிம்மு, அதுக்கு நேராக இருக்குது இந்த பேங்கு. இந்த பேங்குக்கு தான் போயிட்டுருக்கேன். பேங்கில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ, லேடிஸ்லாம் இருக்காங்க ஐயா. அன்பா, இப்போ கார்கிட்ட வந்துட்டேன் தோப்பை வாங்கிட்டு. அங்கே தான் போய் தோப்பை வாங்கினேன், இந்த புளுக்கு அடுத்தது இந்த முனையில். அப்படியே வந்து ஏடிஎம்மும் இங்கே பணம் எடுத்தேன். என்ன ஒன்று, அங்கே ஏடிஎம்க்கு போனோன்னா ஏடிஎம் கடை நான் கார்லேயே வச்சுருந்தேன். நம்ம காருக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் தோப்பை வாங்கி காரில் வச்சேன். ரோட்டில் வண்டியை போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி போட்டிருக்கேன்னு. ரோட்டில் இவ்வளோ தூரம் கார் வெளியில் நிற்கிது, பார்த்தா ஃபைன் அடிப்பாங்க. நல்ல வேலை ஆள் இல்லை, ஏன்னா அடுத்த பார்க்கிங்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே நண்பா. அடுத்தது இப்போ நேராக போய் பூனைக்கு சாப்பாடு வாங்க போகிறேன். அங்கே ஒரு 110 ரியால் வரும். அங்கே போய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனால் என்ன வேலை வரும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஏதாவது நடு பொண்ணும் பையன் ஒண்டி தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. நேற்று நைட்டு ஏர்போர்ட்டில் போய் 1 மணிக்கு மேடத்தை விட்டுட்டு வந்துட்டேன். யாரும் இல்லை. கஃபீலு, நடு பொண்ணு, காலிது பையன், 3 பேர் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. சாரி, வெளியூருக்கு போயிருக்காங்க. ரியாத்துக்கு போயிருக்காங்க மேடம்லாம். 2 நாளைக்கு கல்யாணம்ட்டு ரியாத்து மேடத்துக்கு வீட்டில் கல்யாணம்ட்டு அங்கே போயிருக்காங்க. ஏற்கனவே ரியாத்து மேடம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 500 ரூபா பணம்லாம் கொடுப்பாங்க அப்பப்போன்னு சொல்லுவோம்ல. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், மூத்த பையில ஒரு 2 பேரை விட்டுட்டு இளைய பையில ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேருக்கு ஒன்றா கல்யாணமா. மேடத்தில் கேட்டேன், அதில் சொன்னாங்க. அதை விஷயத்தை வச்சு சொல்கிறேன். ஓகே, இந்த 10 ரியால் கிடச்சிச்சு தெரியுமா தோப்பில், இது ஓகே தானே? அவன் அந்த கார்டில் அடித்து அவனுக்கு அந்த காசு போனால்
கஃபீலுக்கு போய் சேர்ந்து கஃபீல்கிட்டேருந்து அவங்க வாங்கணும். ஏன்னா கஃபீல் பேரில் தான் அந்த ஏடிஎம் கார்டு திறந்தாகணும். அந்த கார்டு ஆப்பிள் பேயில் அடிக்கிறது, கேஷ் அடிக்கிறோம் தெரியுமா, நம்ம ஊரில் யூபி நம்பர் மாதிரி அடிக்கிறோம்ல, அது மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி, அது மாதிரி இங்கே எல்லாமே பேங்குக்கு உள்ள ஒரு மிஷின் இருக்கும். அதில் வச்சோம்னா காசு எடுத்துக்கும். அங்கே தான் போகிறதுக்கு காசு கஃபீலுக்கு போவோம். அவ்வளோ காசு வருது, இவ்வளோ காசு வருதுன்னு கணக்கு பண்ணுவானுவோம். அவனும் இவ்வளோ தோப்பு கடையை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறான்னா எல்லாருமே நம்ம ஆளுங்களும் சரி, ஏடிஎம்ல இருந்தால் பணத்தை கையில் எடுத்து கொடுங்களேன், 10 ரூபா 20 ரூபா தான் அடிங்கன்றோனுவோ. 350 400 ரூபா ஏடிஎம்ல அடினா ரிஸ்க்கு, அதனால் செய்ய மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆள்கிட்ட ஒரு 10 ரூபா காசு கொடுத்தாலும் அவனுக்கு முடிஞ்சு, இல்லைன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஏகப்பட்ட காசு போகும். அதனால தான் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், நீ போய் எடுத்துட்டோன்னா நடந்து போய் 4 கடை நவுந்து போனதுனால நமக்கு ஒரு 10 ரூபா பாய்தா. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, பூனை கடைக்கு போய் ஜாமானை வாங்கிட்டு அங்கேயும் சொல்கிறேன் வாங்க நண்பா. இங்கே தான் பூனைக்கு சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப அழுக்காக இருக்குது வண்டி, வெட்டுது. சரியா, ஓகே. அப்படியே இந்த இதுலேருந்து இருங்க நிறுத்திட்டு வந்து கிளம்பிட்டேன். வண்டி எடுத்தாச்சு. சிக்னலில் போயெல்லாம் போக தேவையில்ல, டக்குன்னு அப்படியே பெட்ரோல் பங்க் உள்ளே விட்டு அப்படியே சொல்லட்டிட்டு போனோன்னு நினச்சிங்க. இந்த வழியாக சந்து மாதிரி ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் வண்டி நிற்கும் போது இந்த வழியாக போவேன். இன்றைக்கி சிக்னல் ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ள சிக்னல் ஆஃப் ஆகிடும். கேமரா சிக்னல் ரைட்டு திரும்புறது கொஞ்சம் பயந்து திருப்பிக்கணும். இதில் போனோமா இந்த சந்து வழியாக அப்படியே பேக் சைடில் அப்படியே உள்ளே பூந்துடலாம். இதுதான் நம்ம ஐடியா. இங்கே இருக்கிற ஜிட்டாக்குள்ளே நம்ம இருக்கிற ஏரியாவில் ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ளே இடுக்கு சந்து வந்து டாக்ஸி ஓட்டுறதுக்கெலாம் நல்ல தகுதியான ஆளாக தான் இருக்கிறேன். எல்லா பக்கமும் அந்த ரோடு தான். இந்த ரோடு வந்துட்டேன் பாருங்க. அது இங்கே சீனல்லேருந்து வந்து இதில் ரைட்டு திரும்பினா இந்த ரோட்டில் தான் ரைட்டு திரும்பி இருக்கணும் நம்ம. இப்போ இதில் போகும்போது இங்கே ஒரு கேமராக்கு பெல்ட்டுக்கும் ஃபோனுக்கும் இருக்கும் கீழே சந்து மாதிரி இந்த இடத்துல. எங்கன்னடா கணம் இந்த இருக்குது, வருது நண்பா. அது எப்படின்னா மரம் மாதிரியே, மரத்துக்கு பக்கத்தில் ஊண்டி வச்சுருப்போம், மரம் மாதிரியே இருக்கும். அதை தாண்டினோன்னே வந்துட்டேன், வெளியே போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, எல்லா பக்கமும். ஏன்னா கையில் செல்லை வச்சுருந்தா 500 ரியாலு. யூடியூப்பில் அவ்வளோ காசு கூட வராது 500 ரியாலு. இப்போலாம் வரதே இல்லை. அதையும் தூக்கி ஃபைனாக கட்டிட்டேன்னு நினச்சிங்க, மனசு வராது. அதுதான் அது கிட்ட வந்தால் நான் பார்த்தேன், எனக்கே தெரில மரம் மாதிரியே எல்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு லைட்டு ஈட்டு இருந்தால் கூட நமக்கு தெரியும். ஒன்றும் தெரியலை நண்பா, பார்த்துங்க. நைட்டு மணி 9 மணி ஆயிடுச்சு. வாங்கியாச்சு, கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். இதில் யூட்டன் போட்டும் வீட்டுக்கு போகலாம், கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டன் போட்டு அங்கேருந்தும் வீட்டுக்கு போகலாம். நான் கொஞ்சம் முன்னாடி போய் தான் போவேன். இங்கே கடக்கு முடக்குன்னு ஆடிக்கிட்டு போவோம் ரோடு. இது மெயின் ரோடு மாதிரியே போயிடும். அதனால் இதில் போயிடுவேன். இங்கெல்லாம் காஃபி வாங்கிக்கிறதுக்கு கியூவில் நிற்கணும். இந்த இடத்துலலாம் வந்தால் ஹவுஸ் டேவ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து இப்படியே வீட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வீட்டுக்கிட்ட வந்துடுவேன். இருட்டாக இருக்குல்ல ஏரியா, வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் செல்லில் வெளிச்சமாக தெரியுது நண்பா. ஓகே நண்பர்களே, வீட்டுக்கிட்ட போயிட்டு ஜாமானை மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன். தோப்பு இந்த சாப்பாடெல்லாம். நண்பா, நேற்று நைட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் குளிச்சுட்டு சேவிங்லாம் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. நைட்டு காலைல எந்திரிச்சாதுன்னா காலையில் நேரத்தில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் தெரியுமா மச்சான்? 12:45 எந்திரிச்சேன் மச்சான், காலங்காத்தால. சரி, மதியம் 12:45 எந்திரிச்ச வேத்துக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கோன்ட்டு மாமா மீன் பொரிச்சு, மீன் குழம்பு வச்சு, தேங்காய் பால் சோறு சாப்பிட்டு தான் வரியா? சாப்பிட்டுட்டு இப்போ வரேன் 3 மணிக்கு. விஷயம் இல்லாம இறங்க மாட்டியா? அதுல கிளம்பும் போது மேடமும் கிடையாது, மேடத்தெல்லாம் ஏர்போர்ட்ல விட்டு வந்துட்டேன். நம்ம ரியாத்துக்கு போயிருக்காங்கன்ட்டு கிளம்பும் போது கரெக்டா கஃபீல ஃபோன் அடிச்சாரு. எனக்கு ஒரு காஃபி, ஒரு கேக்கு, ஒரு ஜாத்தர் ஜிப்னா மஞ்சள் கலர் ஒன்று வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டேன். 20 ரியாலுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா சொல்றத கேளு. கதவுல நான் கீழே நிப்பேன். சலான் சொன்னாலே விரச்சனம் தானே சொல்லு. அதான் மேட்டரை கேளு. கதவை திறந்தவொடனே கார்லயே நான் கீழே தான் இருக்கேன். ஜெயில மேலே போயிடாத, நான் வெளில போனேன், என்கிட்ட காரில் வந்து கொடு வந்து டக்குன்னு குப்பையா இருந்துச்சு பொறுக்கி விட்டுட்டு வாங்கி கொடுத்தோம். கேஃபால காத்து ஜெலீல் நல்லா இருக்கியா, உன் பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றாரு. எல்லாம் நல்லா இருக்காங்க பாபா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க அப்படின்னேன். சரி, உமராக்கு எப்போ எடுக்க போகிறோம் உன் பிள்ளைங்கள பொண்டாட்டிய?
உம்ராக்கு கூட்டிட்டு வா. எவ்வளவு செலவு? காசு செலவாகும் பாபா, நிறைய ஆகும். என்ன நிறைய ஆகும்? நிறைய விலாஸ் தான், ஃப்ரீ தான் அதெல்லாம், நீ அதை கூட்டிட்டு வா அப்படி இப்படின்றாரு. சரின்ட்டு கொஞ்சம் கடன் இருக்கு பாவா, உண்மையிலேயே நான் சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சோன்னு மிச்சமாகுது, பாக்கி எல்லாம் வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கடன் எல்லாம் வாங்கி, அதுக்கு பிரச்சனை கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னோன்னே, உனக்கு எவ்வளோ சம்பளம்? 2000 ரூபா 2200 தரேன். ஓகே, இந்த மாதம் நான் 5000 ரூபா தருவேன். இது மாதிரி பல வாட்டி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல மூடு இருக்கும்போது சொல்லிட்டு போயிடுவாரு, ஆனா கொடுக்க மாட்டாரு. 5000 ரூபா தருவேன், 2000 ரூபா சம்பளம், 3000 ரூபா உனக்கு அதிகா ஊருக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளைங்களுக்கு எல்லாம். என் பிள்ளையெல்லாம் ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கு. நான் ஊர்ல இருப்பேன், கடன் இருக்கிறனால தான் போக முடியல. அடுத்த வருஷம் ஊருக்கு போகணும், அதுக்குள்ள என் பொண்டாட்டி பிள்ளைய உமரா எடுக்கணும், நீ தான் இது பண்ணணும். இன்னொரு 6-7 மாசத்துல என் பொண்டாட்டி பிள்ளைய இங்க எடுக்கிறதுக்கு உதவி பண்ற அப்படி இப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் 5000 ரியால்னோடனே டக்குன்னு கையை பிடிச்சி கையை உடனே இழுத்துட்டாரு, முத்தம் கொடுக்க விடாம அப்படியே மண்டையில தடவி விடுறாரு. 5000 வருமா வராதா அப்படியே சிந்தனையை விட்டா மாதிரி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் மாமா ரூமுக்கு. வந்துரும் பாதியில போன் அடிச்சு மாத்திரை எங்க அப்படின்னு கேக்குறாரு. என்கிட்ட எங்க? ஐயோ, போதையில இருந்து வச்சுட்டானா நம்ம ஆளு, மாத்திரை போடாம இல்ல போட்டுட்டானா என்னன்னு தெரியல நினைச்சிட்டு கப்பியில மாத்திரையை காணும், வா மாத்திரை எடுத்து கொடு அப்படின்றாரு. பாதியில வண்டியை திருப்பி போய் மாத்திரையை பார்த்தா மேல மாடியிலே இருக்கு. வேலைக்காரிக்கு போன் அடிச்சு கேட்டா, வேலைக்கார பொண்ணு இருக்கு மேலதான் இருக்குங்குது. சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, ஒரு வேலை கஃபில போதையில சொல்லிட்டாரு போல இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உன்கிட்ட கேட்கதான் மச்சான் வந்தேன். என்ன இருக்கலாம், என்ன மூடு போன போக்கு கொடுப்பானோ சொல்லிட்டா கொடுத்துருவானோ, சொல்லிட்டா செய்வானோ. 5000 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் மச்சான் சம்பளத்தோட. ஒரு எனக்கு என்ன ஆசைனா, இந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு போனு டாபில் வாங்கி கொடுக்குறோம் தெரியுமா மச்சான், நாமக்கு இங்க வட்டி கிடையாது. நீ கேளு மச்சான், பேசாம வாங்கி கொடுத்துட்டு நான் 5 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வட்டி அங்க போவோம், இங்க போட்டு கட்டிடலாமான்னு பாக்குறேன் மச்சான். அப்படி செய்ய. யாருக்காவது போன வேணுமா, சர்ப்பு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல மச்சான், நம்ம குரூப் இவங்க எல்லாம் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நம்ம வாங்கி கொடுத்து போன் அனுப்புறது? இல்லையா, அவங்க பே பண்ணி விட்டுருவாங்க, நீ அனுப்பி விட்டுரு. அது எல்லாருக்கும் மனசு ஒத்து வராது மச்சான், அது நம்ம ஏமாத்திடுவோம் அப்படி இப்படின்னு நினைப்பெல்லாம் இருக்கும். அது நமக்கு தேவை, நம்ம ஆளுங்களுக்குள்ள சொல்லு, அதான் நல்லது. ஆன்லைன்ல யாரும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. சவுதியில உள்ள எல்லாத்துக்கும் தான் போன் வாங்கி கொடுத்துட்டியா? அப்புறம் அது உண்மைதான். என் போனு தான் மச்சான் எல்லாத்தையும் இருக்கு. ஜின்னாட்ட இருக்குது என் போனு, அன்சாட்ட இருக்குது என் போனு, உன் பொண்டாட்டிட்ட இருக்கிறது என் போனு, என் பொண்டாட்டிட்ட இருக்கிறது என் போனு, ஏன் சின்ன மாட்ட இருக்குது ஏன் போனே? சும்மா கொடுத்தியா? காசு வாங்கிட்டு தானே கொடுத்தா? சரியா, அசிங்கப்படுத்துற மச்சான். நான் கௌரவமா சொன்ன போது நீ ஏன் மச்சான் என்னவோ ஃப்ரீயா கொடுத்த மாதிரி ஏன் போகணுங்கிற? காசை ரியால் அப்படியே சல்லி வாங்கிட்டு தானே போனீங்க. சல்லி ஒண்ணும் நீங்க ஃபுல் சல்லி கொடுக்கல, அதுலயும் ஏமாத்துனீங்க. இன்னும் உங்களை எல்லாம் ஏமாத்தல, நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க. சார்ஜ் ஏற மாட்டேங்குது. சார்ஜ் ஏறல, தண்ணியில விழுந்துச்சு 2 வாட்டி. சாரியா? சரி, உங்க சொத்தை முடிச்சாச்சு, 15 ரூபா இன்னைக்கு மிச்சம். உங்க கையால ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதையும் முடிச்சுட்டா நீ சாயந்தரம் டியூட்டி முடிஞ்சிடும். டீ குடிப்போம். சோறு கண்ட இடம் சொர்க்கமா முடிஞ்சு, டீ கண்ட இடம் நரகமா குடிச்சிட்டு போயிடுறேன். என்ன வேற என்ன மச்சான், நீ இப்பெல்லாம் கவலைப்படாத, உனக்கு கண்டி நான் இருக்கேன். என் அடையாளத்தை சொல்லி நீ அந்த இடத்துல ஒரு நாள் ஜெயிப்ப. அதாவது சர்புதியம் பில்டிங் இருக்கு பாருங்க, அந்த சைடு வழியா வந்தீங்கன்னா பின்னாடி என் இடம். எதுக்கு வெறியா வரியா? சாரியா, எனக்குனே உடம்பு சரியில்லை, என்ன எதுவும் பேச வைக்காத மச்சான், சாம போ. நான் எப்படி உனக்கு சந்தோஷமா நீ என்ன புகழ்ந்தியோ அது மாதிரி உனக்கு நகை இருக்கு, உனக்கு பணம் இருக்குன்னு நானும் சொன்னது உண்மைதானே? நீ சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு கழிஞ்சு போச்சு. அப்படிங்கிற மாதிரி கதையில உனக்கு உடம்பு சரியில்லை, மூக்கு அடைக்குது, உனக்கு உடம்புல எனர்ஜி உண்டாகிறதுக்காண்டி நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன். சொல்லி அந்த உற்சாகத்தை உண்டா பண்ண அப்படியே உங்க கையில டீ வாங்கி கொடுவா வச்சு போ. நீ வாங்கி கொடுனா என்ன வாங்கி கொடுக்க சொல்ற நண்பா? இப்பெல்லாம் இருந்தா என்ன பண்ற? தம்பி எங்க? என் தம்பி எங்க? உடன் பிறந்த தம்பி எங்க? தம்பிக்கு அடி, ஷாஜஹான் அடி அடிக்கிறான். இருங்க, அடிச்சுட்டு வரேன் நண்பா. டீ வாங்கி கொடுத்துட்டேன், சமோசா ரொட்டி வாங்கி கொடுத்தாச்சு, இது பரோட்டா வாங்கி கொடுத்தாச்சு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தது தம்பி. தம்பி நீ வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுக்கல. சரி, தம்பி தான் வாங்கி கொடுத்தான். போதுமா? போதுமா? நான் கூப்பிட்டா உடனே டீ குடிக்க வர மாட்டான், நீ கூப்பிட்டா வரேன். தெரியுது எங்களுக்கு பாசம். 4 அன்னைக்கு அவனுக்கு பர்த்டேயா, ஐபோன் 5700 ரியாலுக்கு வாங்க போறீங்க.
அதெல்லாம் பேசாதடா தம்பி, நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றதெல்லாம் உனக்கு பிறந்த நாள். ஆமா, என்ன அவன் நடிகர்லாம் நான் பிறந்த நாள் அன்னைக்கா பிறந்த மாதிரி பிளான் பண்ணி மாத்திக்கிறது தான். வந்து அவன் ஏதோ 3500 ரூபாய்க்கு கேட்டதா எனக்கு செய்தி கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் 5800 வாங்குற. எது ஏன் போன்லாம் நான் தரமாட்டேன் மச்சான். நான் யூஸ் பண்ணதை குப்பையில தூக்கி போடுவேன் ஒளிஞ்சு. செகண்டா யார்ட்டையும் நான் வித்ததே இல்லை. இது முடியும் என் பரம்பரைய. முதல் வீடியோல இத்தனை பேர் நீ லிஸ்ட் வரைக்கும் சொன்னீங்க. அன்பளிப்பா கொடுத்தேன், நீ தான் காசுன்ட்டு. அதை புரியுதா இல்லையா? அன்பளிப்பா தள்ளுவேன், பேச வைக்காத மக்கள் முன்னாடி. சொல்லு, நீ தான் தைரியமானாச்சு, பேசு பேசு. உடம்பு சரியில்லைன்னா நிறைய பேசுவேன். ஆமா, இல்லைன்னா தள்ளுவ. நீங்க உடம்பு சரியில்லைனா தம்பி உனக்கு நான் அண்ணன் ஐபோன் வாங்கிட்டான்டா. இந்த அண்ணன் இருக்கும் போது இந்த சவுதி அரேபியால நீ எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் கையேந்திர நிலைமைக்கு உன்னை விட்டுற மாட்டேன்டா. 100 ரூபா காசு இல்லைனாலும் சரி, 50 ரூபா செலவுக்கு போனாலும் என்கிட்ட கேட்றா, நான் போட்டு விட்றேன். இந்த ஏரியால இருக்க நீங்க தான் அடுத்த வருஷம் ஊருக்கு போறீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அடுத்த வருஷம் நான் உனக்கு இங்கேயே டெபாசிட் பண்ணிட்டு போயிடுவேன். 50,000 ரியால் எடுத்து செலவு பண்றதுக்கு. ஆனா ஒண்ணு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அந்த விஷயத்த நீ சொன்ன நினைச்சுக்க, இந்த அருணாச்சலம் படத்துல மாதிரியே இங்க வா உட்காரு இங்க வா சொல்லிட்டு வீடியோல சொல்லிட்டு இது மக்கள் தெரியட்டும்டா. அத்தி கடை போய் போன் அடிச்சவொன்னே கேட்கும், கருப்பு காசு இருக்கு கேட்கும். 10,000 ரியால் கொடு, 5,000 ரியால் கொடு, 2,000 ரியால் கொடு, 1000 ரியால் கொடு, 500 ரியால் கொடுன்ட்டு தலைவருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கோ. என்னடா ஆச்சு அத்தி கடைக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு போ. கட்டம் சரியில்லை, ரொட்டியை கொடு வாங்கிட்டு வந்தத. வருமானம் தெரியலையா நண்பா? எல்லாம் இப்போதான் தம்பி எல்லாரும் கூட போய் டீ வாங்கிட்டு, தம்பி தான் டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன். யாரா பின்னாடி யாரும் அடிக்கிறது? ஐயா இருங்க நண்பா, வண்டியை நோத்திட்டு வரும். இது 2 மணி நேரம் ஆச்சு மச்சான். டீ தம்பி வாங்கி கொடுத்துட்டான். நீ இப்போ என்ன வாங்கி தர? 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மணி 4:00 வண்டியிலே உட்காந்துருக்க இவ்வளோ நேரமா. உடம்பு சரியில்லைன்னு இப்படியே உட்காந்து இருந்தா என்ன அர்த்தம்? உடம்பு சரியில்லைன்னு சொல்றேனே, ஒரு டானிக்கா வாங்கி தரேன், மாத்திரை வாங்கி தரேன் போடுன்னு சொல்றியா நீ? சளி நல்லா கேட்டுக்க. சளிண்டா இந்த துளசி மாத்திரை வாங்கி கொடு. நான் ஓப்பனா சொல்லவா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். சளிக்குன்னு ஒரு மருந்தே கிடையாது மச்சான். உண்மைதான். சரியா? சளி நீ மாத்திரை போட்டாலும் 5 நாள் 4 நாள் இருந்துட்டு தான் போவோம். மாத்திரை போடாம இருந்தாலும் 5 நாள் 4 நாள் இருந்துட்டு தான் போவோம். வந்துச்சுன்னா அது உடனே எல்லாம் போவாது. உண்மைதான் மச்சான். மாத்திரை போட்டா என்ன தெரியுமா பண்ணும்? அந்த சூட்டை தணிச்சு விடும். பாடியில சூடுல தான் சளி பிடிக்கிறது. அதை தணிச்சு விடும். மூளைக்கு போற செயலை லேசா கட் பண்ணி விட்டு பாடியை வேற மாதிரி மாத்தி கொடுக்கும். அதுல கொஞ்சம் மூக்கடப்பு இது போகும். ஆனா சளி பிடிச்சா பொதுவா மாத்திரையை போட்டு அமுக்க கூடாது. ஃப்ரீயா அது இஷ்டத்துக்கு விட்டு சரி பண்ணினா அடிக்கடி வராது. திருப்பி நீ மாத்திரை போட்டு அமுக்கணும்னு வச்சுக்க, 2-3 வாட்டி வருஷத்துல ஒரு 4-5 வாட்டியா வந்துடும். ஒரு 2 வாட்டி வராது. புரியுதா? புரியுது. அதனால மாத்திரை போட்டு அமுக்காத, நல்லா ரிலாக்ஸா படு. தூக்கம் வரல, துளசியில டானிக்க போட்டிருப்பான், நல்லா தூக்கம் வரும்பாங்க. 12 ரூபா தான், வாங்கி கொடுத்துட்டு போ. சரி வா. சரி நண்பா, அது காசு கேட்பியா இல்ல இதெல்லாம் மச்சானுக்கா வாங்கி கொடுப்பியா? 312 முன்னாடி சொல்லு. 312 ஆகும். போடு பாத்தீங்களா, உடனே 312. வேற என்ன பண்றது? 300 ரூபாய் நீ ஆல்ரெடி தரணும். 312. நான் வந்திருக்கு சவுதி அரேபியாவுக்கு. ஒன்ன நான் பாதுகாக்கிறதுக்கு வரல. நீ எப்படி போனா எனக்கு என்ன? என் வீட்டுல உள்ள நான் மட்டும் பண்ண மாட்டேன். ஆனா அவரு நீ என்னத்த செஞ்சுட்ட எங்களுக்கு? வார்த்தையால தான் மச்சாங்கிற. ஆமா மச்சான், அவ்வளவுதான். நாளைக்கு பணம் வந்துச்சுன்னா இந்த சைடு கூட வர மாட்டேன். ஒரு டாக்டர் அழைச்சிட்டு போவோம். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. முடியல. சரி மச்சான், 4-5 பேர் போத்திக்கல போட்டு உன்னை தூக்கி அது கொண்டு போயிரும். அது கொண்டு போய் சேர்த்துருவோம். கொண்டு போய் சொல்லி முடிச்சு வந்துருவேன். நல்லா இருக்கட்டும். பணக்காரன் ஆகணும், இது மாதிரிலாம் வருவியா போவியா போவியா? பணக்காரன் ஆயிட்டேன்னா நான் உனக்கு என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கேன்? இப்பதானே சொன்னேன் காசு இருந்தா வர மாட்டேன் அப்படின்ட்டு. மச்சான் அது மேல் மிச்சமா கோடி கணக்குல போனோம் எனக்கு. அப்பதான் வர மாட்டேன். உங்கெல்லாம் பார்க்கவே வர மாட்டேன். இந்த ஜம்பத்துல நடக்காத. அதான் சொல்லிட்டேன் பத்தியா ஓ என்னத்த. சாரியா என்ன இல்லையா, இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்கியா? அதுதான் கோடி கணக்குல காசு செஞ்சுன்னு வச்சுக்க. உங்கெல்லாம் பார்த்தாச்சு. இல்ல மச்சான், நீ கோடீஸ்வரன் ஆக வேண்டியது. ஷேர் மார்க்கெட்ல காசெல்லாம் போட்ட எல்லாத்துலயும் லாஸ் ஆகி நிக்கிற. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு இருக்க. ஷேர் மார்க்கெட்டு அந்த லண்டன்ல இருந்து ஏதோ ஒண்ணு நகையை கொடுத்திய 20 கிராம வித்து போட்டன ஒரு ஆன்லைன்ல. ஆமா, அந்த காசு அது போயிடுச்சு. அந்த கார் வாங்கினேன் 80,000 கார் வாங்கி லாஸ் ஆன. அதுல லாஸ் ஆகுன 80,000 இல்ல மச்சான், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன்.
டாட்டா இண்டிகாவை கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் வைக்கணும் அப்படியே பல கரெக்டா இதெல்லாம் பத்திரிக்கை வைக்கிற முடியும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நின்று காரோட ஹெட்டு காலி. அதோட பல இதுல என் தம்பி அப்படியே கல்யாணத்துக்கு நம்ம வாங்கிட்டு நிக்கிற- அலையிறதுக்காண்டி போனேன்டா. ஒரு கார் பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போகல ஃபேமிலி எல்லான்ட்டு. இன்னுமே கார் இருந்தா தான் ஊர்ல போக முடியும். என் மவனும் வரங்கிறான், என் பொண்ணும் வருதுங்குது. முடியலப்பா. கார் ஒன்று வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். அது வாங்குவோம் பொறுமையா, எப்ப தேவையில்ல. இப்படிதான் வாழ்க்கையில நிறைய இதுல காசை போட்டுட்டேன். நிறைய இதுல மச்சானு தான் ஃபர்ஸ்ட் சீட் விழுந்துச்சு 5000 ரூபா. 4500 ரியாலுக்கு போய் 20 கிராம் பிஸ்கட் வாங்கணும். சிங்கப்பூர் ராணி. சிங்கப்பூர் ராணின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி அதை போட்டிருக்கோம் அந்த ராணி. அதை வாங்கி மச்சான் உனக்கு வேணா நீ எடுத்துக்க, வித்துட்டு அதில் போடுறதா போடு, ஷேரில் போடுன்னு நம்பி ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் 3ஆவது நாளே அடிச்சு கதவை மூட்டு போயிட்டானுவோ. 4 லட்ச ரூபா ஒரு இடத்துல போட்டேன். 4 லட்ச ரூபாய 23,000 20,000 25,000 வந்துச்சு மச்சான். கரெக்டாக ஒரு 2,10,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் இழுத்து முட்டு அவனும் போயிட்டான். நிறைய இடத்துல விட்டான் மச்சான். காசுல நிறைய ஏமாந்துருக்கு மச்சானா, நிறைய ஏமாந்துருக்கேன். இதுக்கு எல்லாம் ஒரு நாள் எனக்கு அந்த காசுலாம் வரும் பாரு. எங்க இருந்தாவது அதான் இடையில இடையில வந்துருன்னு சொல்லுவியா? வரும், வந்துரும். மாமா சொல்லுவாரு, கருப்பு மாமனாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா திக்கடா, காலைல எழுந்திரிச்சு பாக்குற தலைவாணி கீழே 500 ரூபா இருக்கும் பாரு. கயிறு மாமா கயிறே இல்லாம எந்திரிப்பாரு, கயிறை பிடிச்சி இழுக்கிற மாதிரி எல்லாம் மேல உள்ள கொடுக்குறான்டா அப்படின்ட்டு. ஆமா ஆமா, மாமா ஒரு ஜாலியான டைப்பியா. ஆமா. ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். என்ன உனக்கு மருந்து வாங்கணுமா என்ன? இல்ல இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன். மணி 4:30 ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கஃபீல்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், விட்டாரு. ஜாலி மூடு, பணம் தரது. இந்த பணம்லாம் வருமா என்னன்னு தெரியல. அவர் சொன்ன மாதிரி நடக்குமா மச்சான்? இந்த மாதிரி கொடுப்பாரா மச்சான்? நடந்துச்சுன்னா எங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன் சொல்லு, அப்பதான் நாங்க தருவோம் மச்சான். அது நடக்கும்னு சொல்லுவோம். தரேன். நான் வாய் வார்த்தையா பேசுறேன், மனசளவுல நான் அப்படிப்பட்டவன் கிடையாது மச்சான். என் உள்ளத்தை கத்திய வச்சு கிழிச்சு போறேன், வெள்ளை வெள்ளையா தெரியும். இந்த பேச்சில தான் மேடம் விழுந்தேன். இல்லன்னா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம், இந்த பேச்சால தான் விழுந்தேன் மேடம். அதேதான். ஓகே கிளம்புறேன். ஓகே நண்பா, நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு வேற வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ இப்போ உடனே எடிட்டிங் ஆகி உடனே வரப்போகுது. நன்றி, வணக்கம், பாய்.